வெல்கம் டு சோடா டி. ஸோ இந்த வீடியோல பார்க்க போறது இந்த வாரம் என்னெல்லாம் தியேட்டர்ல பார்த்தேன்ற அந்த படத்தை மொத்தமா சொல்லிடுறேன். 2 படம் பார்த்தேன்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பிடி சார் படம், அப்புறம் வந்து இந்த ஃபியூரியோஸா மேட் மேக்ஸ் ஆகா 2 படம் பார்த்தேன். ரெண்டுமே எப்படி இருக்கு ஏது இருக்குன்றதை இந்த வீடியோல தெளிவா சொல்லிடுறேன். இப்படி போலாமான்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லப்பா தனியா போட்டுக்கப்பானாலும் ஓகே. நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை படத்தை பார்க்கணும்னா மொத்தமா சண்டே ஈவினிங் வந்து இந்த வாரம் தியேட்டர்ல இதெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி மொத்தமா கவர் பண்ணிடலாம். அது 3 படமோ இல்ல 2 படமோன்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். அது ஓகேவா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் படம் வந்து இந்த ஃபியூரியோஸா மேட் மேக்ஸ் ஆகா. அந்த படம் எப்படி இருக்குன்றத பார்த்தலாம். அதோட கதைனா, இது ஆக்சுவலா மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் படத்துடைய ப்ரீக்வல். இந்த மேட் மேக்ஸ் படம்லாம் மறக்கவே முடியாத பெஸ்ட் ஆக்ஷன் படம். அதோட கதை, அதாவது கதைன்றதெல்லாம் மறந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சு எண்டு எப்ப முடிஞ்சதுன்னே தெரியாத அளவுக்கு சண்டைன்னு வெறித்தனமா ஸ்டேஜிங் பண்ணிருப்பாங்க. அந்த படம் அப்படியே நினைச்சாலே எல்லா சீனும் அப்படியே மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வருது. எக்ரி ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து டைட்டில் கார்டு போடுறதுல இருந்து கலவரம் ஸ்டார்ட் ஆயிடும். அதுல எப்படி சொல்லியிருப்பாங்க, ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது இந்த ஃபியூரியஸ்ன்ற கேரக்டருக்கு ஒரு வேலை கொடுத்து அனுப்புவாங்க. பட் அவர் ரூட் மாறினதும் டேய் சரியில்லை, அவ ஏதோ வேற ஏதோ பிளான் போடுறான்ற மாதிரி வில்லன் கேங்குக்கு டவுட் வந்து வில்லன் கேங்கும் துரத்துக்கிட்டே வர. இதுல ஹீரோ தான் ஹைலைட். வழக்கமா எல்லா படத்துலயும் ஹீரோவை தான் காப்பாத்துவாங்க. இதுல ஹீரோவை காப்பாத்துறதுக்கு இன்னொருத்தர் வேணும். அவர் உடம்புல இருந்து பைப்பு கட்டி ரத்தத்தை எடுக்கிறது, இல்ல வில்லன் கேங்க சேர்ந்த ஒருத்தன் நான் சண்டையை மிஸ் பண்ண கூடாது, சண்டையை பார்க்கணும், நம்ம ஹீரோவை வண்டியிலேயே கட்டி வச்சு ரத்தத்தையும் உறிஞ்சிக்கிட்டே வண்டியில சேசிங்ல போறது. இதுக்கு நடுவுல ஹீரோயின் கூட நம்ம ஹீரோ கேரக்டர் மேக்ஸ் சேர்ந்து அதுக்கப்புறம் செய்ய போற சம்பவங்களாதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கும். சோ அது மறக்கவே முடியாத பெஸ்ட் ஆக்ஷன் படம். சோ அதோடைய ப்ரீக்வல் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஃபியூரியோஸா கேரக்டர் தான் மெயின். அதுலயே நம்ம மேக்ஸ் கேரக்டர் அடி வாங்கி மிடி வாங்கி வில்லன் கேங்ல படாத பாடுபட்டு அதுக்கப்புறம் தான் மீண்டும் எழுவா அப்படி. சோ அந்த ஃபியூரியோஸா கேரக்டருடைய பேக் ஸ்டோரி, அவ சின்ன வயசுல எப்படி இருந்தா, அவளுக்கு என்ன குடும்பம் நடந்துச்சு, அவளுடைய வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள், துயரங்கள், சாகசங்கள், சண்டை காட்சிகள், கொடூரங்கள் எல்லாத்த பத்தி சொல்றதுதான் இந்த படம். சோ இதுல அந்த ஃபியூரியோஸா கேரக்டர் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா கூட நிம்மதியா இருந்தா, ஒரு கேங் வந்து ஃபியூரியோஸாவை தூக்கிட்டு போறது, அது அம்மா காப்பாத்த நினைக்கிறது, அம்மா கேரக்டரை இவ கண்ணு முன்னாடியே போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் அம்மாவை கொண்டாவனா பழி வாங்கணும்ன்ற அந்த கொடூர கோபம், ரிவெஞ்ச் கதை தான் இது. ஆமா, ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் என்ன பெரிய கதை இருக்குது. எடுத்ததுமே ஃபியூரியோஸா துரோகம் செய்யறா, நம்பிக்கை துரோகம் செய்யறான்ற மாதிரி வில்லன் கேங்க துரத்துறது, ஃபியூரியோஸா ஒரு முக்கியமான ஹெல்ப் செய்யணும்னு நினைக்கிறது, இதுக்கு ஹெல்ப்பா மேக்ஸ் கேரக்டர் வர்றது, அவ்வளவுதான். சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை ஸ்டேஜிங் பண்ண விதம், அந்த விதவிதமா காருங்கடே. பாலைவனத்துல எப்படா அந்த மாதிரி வண்டிகள்லாம் ரெடி பண்றீங்க, ஆளாளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வண்டி வச்சுக்கிட்டு. இந்த படம் முடியும் போதே, ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போதே நமக்கு அப்படியே மைண்டுக்குள்ள அந்த கார் சவுண்ட், ஜீப் சவுண்டா கேட்டுக்கிட்டு இருக்குமா. இது நடுவில் நல்ல மியூசிக் போட்டுக்கினே வண்டியில வருவானுங்க. எல்லாம் வினோத ஜந்துக்களா இருப்பானுங்க. அதுல வில்லன் கேரக்டரா கடவுளாவே பாப்பானுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்ன வேலையெல்லாம் சிறப்பா செஞ்சதோ அத்தனை வேலைகளும் இந்த பார்ட்டும் செய்து. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு தான் பார்க்கணுமானா ஆக்சுவலா லாஜிக்கலா பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ப்ரீக்வல். ஃபியூரியோஸ்ன்ற கேரக்டரே எப்படி இருந்தா ஏதுன்னு தான் சொல்ற கதை. பட் இப்ப நம்ம ஒரு படம் பாக்குறோம்னா அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு போனா அந்த ட்ரெய்லர்ல இருக்கிற வெளியேற்றும் சம்பவங்களா பார்த்துட்டு அப்படியே அதே வைபோட தியேட்டருக்கு போவோம்ல. சோ அந்த மாதிரி மேட் மேக்ஸ் படமே ட்ரெய்லர் மாதிரி தான். சோ அந்த படத்தை நீங்க முழுக்க பார்த்து முடிச்சீங்கன்னா அப்படியே வைபாகி கொடுங்க என்கிட்ட ஒரு வண்டி கொடுங்க, நான் பாலைவனத்துல வண்டி எடுத்துன்னு ஓட்டணும், யாரு கூடயாச்சும் நான் வண்டியை முட்டி தள்ளணும், மணல் புயல் கூட நான் நுழையணும், இப்படிங்கிற மாதிரி வைப் ஏற்றி விட்டுருவானுங்களா. சோ அதே வைபோட நீங்க அப்படியே இந்த தியேட்டருக்கு போனீங்கன்னா படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது வண்டியை கொடுங்க, நான் பாலைவனத்துக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆயிடுவீங்க. ஒரு பாலைவன லொகேஷனுக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள்லாம் காட்டுவீங்க, எப்படா இந்த மாதிரி சண்டையெல்லாம் யோசிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி பிரமிப்பாவே இந்த படமும் இருந்துச்சு. இதுல நெகட்டிவா தேடி பார்க்கணும்னா சில இடங்கள்ல மட்டும் அந்த விஎஃப்எக்ஸ் மட்டும் லைட்டா துண்டா தெரியும். பட் அதெல்லாம் மறந்துடுவீங்க. எத்தனை சண்டை வருது, இத்தனை நல்ல சீன் வருது, அதை தாண்டி தேடி பிடிச்சி ஒரு குறையை கண்டுபிடிக்கணுமா, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஃபுல் ஆக்ஷன் படமா சண்டைன்னு ஒரு படம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னா இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். சோ மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. தமிழ் டப்பிங்லேயே வேற இருக்குது. அடுத்து அப்படியே 2வது படம் வந்து பிடி சார் படமும் பார்த்தேன். நேற்று தான் பார்த்து முடிச்சேன். ட்ரெய்லர்ல இதான்ப்பா கதைன்ற மாதிரி தெளிவாகவே சொல்லிவிட்டாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, பிடி சாரா நம்ம ஹிப்ஹாப் ஆதி வந்து அவர் வந்து குழந்தைங்கிட்ட ஃபன் பண்றது, லைட்டா காதல் ரூட் விடுறது, அம்மா வந்து இங்க படுறா சண்டைக்கெல்லாம் போகக்கூடாதுரா, பிரச்சனைக்கு போகக்கூடாதுவும், ஜாதகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு சாமியார் சொல்றாருன்ற மாதிரியே அம்மா கேரக்டர் எப்ப பார்த்தாலும் ஹிப்ஹாப் ஆதியை கட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. ஆப்போசிட் வீட்டுல, எதிர் வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு இவருடைய பக்கத்துல, இவர் ஸ்கூல்ல வேலை செய்யறாருன்னா அதே இன்ஸ்டிடியூஷனோட காலேஜ்ல இவங்க படிக்கிறாங்க. சோ அந்த எதிர் வீட்டு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்க, அதுக்கு உறுதுணையா அந்த பிரச்சனை பண்ணாங்க நான் சும்மா விட மாட்டேன், அவளுக்கு நியாயம் கிடைச்சாகணும்னு நம்ம ஹிப்ஹாப் ஆதியும் கூட சேர்ந்து நிக்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, நியாயத்தை வாங்கி கொடுத்தாரா, பெண்களுக்கு தேவையான மெசேஜ் சொன்னாரா, இப்படி எல்லா விஷயத்தையும் பேசுறது தான் இந்த படம். சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே காமெடியா கலகலன்னு ஆரம்பிச்சு போகும். செகண்ட் ஹாஃப் அப்படியே கோர்ட் ரூம் டிராமாவா டிராவல் ஆகும். இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னா, அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்ன்றதை தாண்டி அந்த ஐடியாவுமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல சொன்னா அந்த விஷயமும் ஓகே நைஸ்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய கமர்ஷியல் படத்துல பெண்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த சாலிடா சொல்றது,
அவ போட்டிருக்க ட்ரெஸ் தாங்க பிரச்சனை. தப்பு பண்ணவங்க கூட அவனுங்களை விட்டுருங்க, இவன் ஏங்க தப்ப தூண்டுற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா, அந்த ட்ரெஸ் தாங்க பெரிய பிரச்சனைன்ற மாதிரியே போர்ட்ரே பண்ற விஷயங்களை இதுல உடச்சு விட்டது. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பொண்ணையே உலக காலத்துக்கு ஊத்தம் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த பேசுனது, இந்த மாதிரி பெரிய கமர்ஷியல் படத்தை பேசுனது நல்ல விஷயம். அதை தாண்டி இந்த படத்துல வந்து அதான் நீங்க வழக்கமா என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பீங்களோ எல்லா விஷயங்களும் அப்படியே ஒன்னொன்னா போகும். செகண்ட் ஹாஃப் அந்த கோர்ட் ரூம் டிராமாவா மாறுதுன்னு சொன்னல, இன்னுமே அந்த ஒரு சினிமாத்தனம் இல்லாம இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா கொண்டு போயிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா கிளைமேக்ஸ் ஐடியா நல்லா இருந்துச்சு, சொல்ல வர மெசேஜ் ஓகே, பட் அதை இன்னுமே கொஞ்சம் நல்லா பிரசன்ட் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்குமேன்ற ஒரு ஃபீல். ஏன்னா இப்போ இந்த நெரு படம் எடுத்துக்கோங்களேன், மோகன்லால் படம். ஸோ அதுல வந்து நான் வந்து மாஸ்க் காட்டணும், அந்த பொண்ணை எதிராக சொன்னவன போட்டு நான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. அவர் வந்து நான் இந்த கேஸை எடுக்க மாட்டோமா, எடுத்தா தோத்துருவோமா, நான் இன்னும் கோர்ட்லயே ரொம்ப நாள் ஆச்சுமா நான் வந்துன்ற மாதிரி தயக்கத்தோட தான் இருப்பாரு. அந்த கேரக்டர் கடைசியில கேஸ் ஜெயிச்சுட்டு கூட பலார்னு ஒருத்தன் அரையிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு. என் கேஸ் முடிஞ்சிருச்சு, பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி போயிடுவாரு. ஏன் அந்த மாதிரி ஒரு ஹீரோ கேரக்டர் இதுல அப்பாவியா அது பிரச்சனைகள்லாம் போகாத ஹீரோவா இருக்காரு, திடீர்னு பொங்கி எழுறது, இந்த கமர்ஷியல் விஷயங்கள்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு அந்த கேஸையே கொஞ்சம் இன்னும் பெரிய விஷயமா பேசியிருக்கலாமேன்ற ஃபீல் தான் வந்துச்சு. ஏன்னா இப்ப இந்த ஆடியன்ஸ் இது வேணும், அந்த ஆடியன்ஸ்க்கு அது வேணும், இது கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் அப்படின்னு தனித்தனியா எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்து இப்ப எனக்கு பிடிச்ச ஏரியா அந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான்ற மாதிரி தான் ஒருத்தருக்கும் ஃபீல் ஆச்சு. அப்படி இல்லாம கோர்ட் ரூம் டிராமாவே படம் முழுக்க இந்த சீரியஸான இஷ்யூவை இன்னுமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா பேசிருக்கலான்ற ஃபீல் வந்துச்சுப்பா. அப்புறம் இந்த படத்துல பிடி சார்னு ஏன் பேர் வச்சாங்க, பிடி சார்னு பேர் வச்சதுக்கு என்ன பேர் காரணம்லாம் ஒண்ணுமே எனக்கு தெரியல. முக்கியமா அதுல ஒரு சாதாரண பிடி சாரா இருந்துகிட்டு ஒரு சாதாரண பிடி சாரால இதெல்லாம் பண்ண முடியுமா, அந்த 2 பேர் டைலாக் சொல்றதுக்காக தான் பிடி சார்னு பேர் வச்சாங்களான்னு தோணுச்சு. மற்றபடி ஒரு பிடி சாரா பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணல. அப்புறம் லவ் போர்ஷன்லாம் நான் உன்னை லவ் பண்றவனுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி டக்குனு ஹீரோயின் சேஞ்ச் ஆகுறது, இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான். அந்த தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருந்ததுனால தேவையான விஷயங்கள் கம்மியா தான் ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு ஆவரேஜான படம் தாராளமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. சொல்ல வர விஷயத்துக்காக ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணும்னா இந்த படத்தை தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஸோ இதான்ப்பா இந்த வீக்கெண்ட்ல இந்த 2 படம் தியேட்டர்ல பார்த்தது. எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிவிட்டேன். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வரேன். டாடா.